அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, எங்கள் வீட்டில் நடந்த ஒரு சம்பவம். அதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறலாம் அப்படின்னு தோணுச்சு. ஒன்றும் இல்லை, எங்கள் அண்ணன் பொண்ணு அந்த சின்ன சேரில் உட்காந்து விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த பக்கம் இருந்து எங்கள் அண்ணன் வந்து நின்றுக்கிட்டே இருந்தார். "என்னங்கப்பா நீ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு எங்கள் அண்ணன் பொண்ணு கேட்கவும், "இல்லை அப்பா வந்து நிற்கிறேன், நீ வந்து உட்காந்துக்கிட்டு இருக்க எந்திரிக்காமல்" அப்படின்னு. "நீங்கள் வந்து நின்னா அதுக்கு நான் ஏன் எந்திரிக்கணும்?" அப்படின்னு எங்கள் அண்ணன் பொண்ணு கேட்டுச்சு. அதுக்கு எங்கள் அண்ணன் சொன்னார், அப்பா வந்து பெரிய ஆள். அப்பா வந்து நிற்கிறேன்னா மரியாதை கொடுக்கணும்ல, மரியாதைக்கு எந்திரிக்கணும். அப்புறம் அப்பா யார் வந்தாலும் எந்திரிக்கணும். அப்புறம் அவங்க உட்கார சொன்னோன்னே உட்காரலாம். அதுதான் நல்ல பிள்ளைக்கு அழகு. அதுதானே நல்ல பழக்கம் அப்படின்னாரு. எங்கள் அண்ணன் பொண்ணு என்ன பண்ணுச்சுன்னு தெரில. கொஞ்ச நேரம் இப்படியே யோசிச்சுக்கிட்டே இருந்தது. டக்குன்னு என்ன பண்ணிட்டாங்க, அப்படின்னா அப்பா அன்னைக்கு பேங்க்கில் மட்டும் நீங்கள் உட்காந்துருந்தீங்க. உங்களுக்கு முன்னாடி ஒரு தாத்தா நின்றுட்டு இருந்தார். அந்த தாத்தாக்கு நீங்கள் ஏன் இடம் கொடுக்கல? எந்திரிச்சு நீங்கள் கொடுத்துருக்கலாம். அதுதானே நல்ல பழக்கம் அப்படின்னு சொன்னோன்னே எங்கள் அண்ணனுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. என்ன சொல்கிறதுனே தெரியல. கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியா நின்றுட்டு, அப்புறம் பக்கத்தில் உட்காந்து, "சாரிம்மா, அப்பா பண்ணது தப்பு தான். நான் இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன். பெரியவங்களுக்கு நான் இடம் கொடுத்துருக்கணும். சாரி, இனிமேல் அப்பா அந்த தப்பை பண்ண மாட்டேன். நீங்களும் அது மாதிரி பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்." அப்படின்ற மாதிரி சில அறிவுரைகள் சொன்னாங்க. எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ஒரு இதாயிடுச்சு. அப்போ தான் ஒன்று நோட் பண்ண வேண்டிய விஷயமா இருந்தது. அப்போ குழந்தைங்க நம்மக்கிட்ட இருந்து தான் கற்றுக்குறாங்க ஒவ்வொரு விஷயமும். முடிஞ்ச வரைக்கும் நம்ம குழந்தைங்களோடு இருக்கும்போது மரியாதையான வார்த்தைகளை பயன்படுத்துவோம். முடிஞ்ச வரைக்கும் வெளியே கூட்டிகிட்டு போகும்போது சின்ன சின்ன உதவிகள் செய்வோம். சின்னதாக ஒரு உதவி சொன்னோம்னா, நம்ம அப்பா உதவி செய்கிறாரு அப்படின்ற அந்த பழக்கம், அந்த உதவி செய்கிற பழக்கம் நம்மளை பார்த்து நம்ம சொல்லிக் கொடுக்காமயே நம்ம அந்த குழந்தைகளுக்கு ஆட்டோமேட்டிக்காக போயிடுது. பொ பேசுறதில பொறுமையாக பேசுவோம். அன்பா பேசுவோம். இந்த மாதிரி நல்ல பழக்கங்களை நம்ம சொல்லிக் கொடுக்க தேவையில்ல. நம்ம பண்ணுனோம்னா, நம்மக்கிட்ட இருந்து நம்ம குழந்தைகளுக்கு அது ஆட்டோமேட்டிக்கா கடத்தப்படுது. இது உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு எனக்கு தோணுச்சு. அதனால பகிர்ந்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் உண்மையிலேயே ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்தது அந்த சம்பவம் நடந்தது உண்மையிலேயே. ஓகே. நன்றி. அடுத்த ஒரு பதிவில பார்க்கலாம்.